பாமகவின் உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தற்போது கட்சி யாருக்கு சொந்தம் என்ற நிலை உருவாகியுள்ளது. ராமதாசா, அன்புமணியா, யாருக்கு அதிக ஆதரவு, யார் கையில் பாமக? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பாமகவின் நிறுவனர் மற்றும் அவரது மகன் அன்புமணி இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கட்சி இரண்டாக பிளவுபட உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தலைவர் பதவியை ஏன் பறித்தீர்கள் என்று கேட்டதற்கு அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை, கூட்டணிக்காக தற்கொலை மிரட்டல் விடுத்தார் என அடுக்கடுக்கான பகிர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இதனால் தைலாபுர தோட்டமே ஆட்டம் காண தொடங்கிய நிலையில் அன்புமணி இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மறுபக்கம் பாமகவின் முக்கிய நிர்வாகிகளை நீக்கும் பணியில் ராமதாஸ் இறங்கினார். இத்தகைய சூழலில் ராமதாஸின் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுக்காமல் ஆக்ஷனில் இறங்கியுள்ளார் அன்புமணி. அதன்படி பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டிய அன்புமணி பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். பாமக பொருளாளராக இருந்த திலகபாமாவை நீக்கி சையத் மன்சூர் உசேனை நியமித்ததோடு 25 மாவட்ட செயலாளர்களை மாற்ற முடிவெடுத்த ராமதாஸின் நடவடிக்கைக்கு எதிர்வினையாற்றிய அன்புமணி பாமகவின் பொருளாளராக பொதுக்குழுவால் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட திலகபாமா அப்பொறுப்பில் தொடர்வார் என்றும் பாமக நிர்வாகிகள் தனக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அறிவித்தார். மேலும் ராமதாஸ் வெளியிடும் அறிவிப்புகள் செல்லாது என்று கூறிய அன்புமணி பொதுக்குழு உறுப்பினர்கள் நினைத்தால் மட்டுமே நிர்வாகிகளை நியமிக்கவோ நீக்கவோ முடியும் என்றும் நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக கடிதம் மட்டுமே செல்லும் என்றும் அன்புமணி கூறியது பாமகவினர் மத்தியில் பரபரப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாமகவில் யாருக்கு அதிக ஆதரவு, மாவட்ட செயலாளர்கள் மற்றும் MLAக்களின் ஆதரவு யாருக்கு என்று அரசியல் வட்டாரத்தில் விசாரித்தபோது ரேஸில் நிறுவனர் ராமதாஸை பின்னுக்கு தள்ளி அன்புமணியே முன்னிலை வகிக்கிறார் என்று கூறப்படுகிறது. பாமகவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் என 220 பேர் உள்ளனர். 110 மாவட்ட செயலாளர்களுக்கு கடந்த மே 16ஆம் தேதி ராமதாஸ் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் 10 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். மீதமுள்ள 100 மாவட்ட செயலாளர்கள் அன்புமணிக்கு ஆதரவாக ராமதாஸின் கூட்டத்தை புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சியின் நிறுவனர் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் அவரது ஆடிட்டரான சுப்புரத்தினம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதேபோல் சென்னை சோழிங்கநல்லூரில் பாமக நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனை நடத்திய நிலையில் இதில் ராமதாஸின் தீவிர ஆதரவாளர்களாக கருதப்பட்ட பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் உட்பட 15 பேர் பங்கேற்றுள்ளனர். பாமக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை மொத்தமுள்ள 5 MLAக்களில் மயிலம் MLAவான சிவக்குமார், மேட்டூர் MLA சதாசிவம், தர்மபுரி MLA வெங்கடேசன் ஆகியோர் அன்புமணிக்கு ஆதரவாக உள்ளனர். ராமதாஸுக்கு ஆதரவாக பென்னாகரம் MLAவான GK மணி மற்றும் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆகியோர் ஆதரவாக இருக்கின்றனர். இப்படி மொத்தமுள்ள 5 சட்டமன்ற உறுப்பினர்களில் 3 பேர் அன்புமணிக்கும் 2 பேர் ராமதாஸுக்கும் ஆதரவாக உள்ளனர். இதனால் மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் வரை அன்புமணிக்கே ஆதரவு அதிகம் உள்ளதால் பாமக அன்புமணியின் வசமே செல்லும் என்கின்றனர் விவரமறிந்தவர்கள். இத்தகைய சூழலில்தான் ராமதாஸ் மனம் இறங்கியுள்ளார் என்று கூறியுள்ளார் பாமக கௌரவ தலைவர் GK மணி. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய GK மணி, பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து சற்று இறங்கி வந்துள்ளார் என்றும் தன்னுடைய வேதனையை அவரிடம் சொல்லியிருப்பதாகவும் அதனால் சிறிது சமாதானமடைந்துள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர்,
அன்புமணியும் இறங்கி வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். முயற்சியில் அந்த செய்தி தான் சொல்லிட்டே இருக்கிறோம். அந்த வேதனை தான், அந்த முயற்சி தான் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்குது. ஐயாவும் கொஞ்சம் அப்படியே என்ன கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு நிலைமைக்கு வந்திருக்காரு. ஓரளவு அதே மாதிரி அவர்கிட்டையும் பேசி வந்தாங்க சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமையிட்டு நான் எதிர்பார்க்குறேன். நல்ல ஒரு முடிவுக்கு வரணும், வந்தாதான் எதிர்காலம். இப்படி அன்புமணிக்கு ஆதரவாக காட்சிகள் மாறுவதால் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் ராமதாஸ் என்ற கேள்வியை முன்வைக்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.